தொப்பையே குறைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் நைட்டில் செஞ்ச இந்த ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் இல்லாமல் நம்ம இந்த இயற்கை மருந்தாலே நம்ம வீட்டிலே அழகாக தொப்பையை குறைக்கலாம். ஜிம்முக்கும் போக தேவையில்லை, அழகாக இந்த இதை ரெமனியை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ பெரிய தொப்பை இருந்தாலும், சைட்டில் இருந்தாலும், அதில் நடுவில் இருந்தாலும், நம்மளுக்கு மேலே இருந்தாலும் தொப்பை அந்த நைட்டில் சாப்பிட்றதால நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறதால தான் தொப்பை வாரது. காரணங்கள் நிறைய இதுகள் நம்ம டயட் ஃபாலோ பண்ணுற இல்லை கண்டத்தை எல்லாம் சாப்பிட்ற வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதால தான் வாரது. நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்ப்போம். பெஸ்ட்டுக்கு ஒரு தண்ணியில் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா தண்ணியை ஊற்றி கொண்டு அதுக்கு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு சீரகம் இருக்கலாம், சீரகத்தை நல்லா வேக வச்சு அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சதுக்கு பிறகு நல்லா எடுத்ததுக்கு பிறகு அது பானம் தயாராகிடும். அதை என்ன செய்ய, டெய்லியாக ஒரு கிளாஸில் குடித்து நைட்லேயே நீங்கள் எல்லாம் குடித்து வரலாம். அப்படி நைட்டில் குடித்து வரத்தால் நீங்கள் எக்ஸசைஸும் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. எவ்வளோ கொழுப்பு இருந்தாலும் நைட்டோடைய கரைஞ்சிரும். கட்டாயம் காலையில் எப்படியா சரி வாக்கிங் போங்க, ஒரு 40 நிமிஷமாக சரி, இல்லாட்டி காலையில் டைம் இல்லாட்டி நீங்கள் ஈவினிங்காக சரி வாக்கிங் போங்க. ஒரு எக்ஸசைஸும் செய்ய தேவையில்லை, நீங்கள் வீட்டிலே வாக்கிங் போகலாம். எங்கேயா சரி எப்படியா சரி நம்மளை 24 மணித்தேரம் நம்மளை கவனிக்கிற உடம்பை நீங்கள் 1 மணித்தேரம் கொடுத்து கவனிங்க. எக்ஸசைஸ் அப்படி இது நல்லா சிறந்ததாக அமையும். நிறைய பேருக்கு பலன் அமைஞ்சிக்கு சீரகத்தால் நிறைய கேரளாக்காரங்க நிறையவங்க இதைத்தான் நல்லா குடிச்சிட்டு வருவாங்க. இயற்கை நல்ல சைனா மூலிகைகள். அடுத்தது இந்த சீரகம் வெகு சிறந்த சீரகம் தான் நம்மளுக்கு. கட்டாயம் இதை நீங்கள் குடித்து நல்ல பலன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச். ஷேர்